وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله முஹம்மது பின் அப்துல்லா வாலா ஆலிஹி ஹிஸ்பில்லா அம்மா பாத். அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த புனிதமிகு ரமதான் மாதத்திலே தொடர்ச்சியாக நாம் பல நல்ல விடயங்களை பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே இன்றைய தினம் நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு சில விடயங்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம். சூரத்து தௌபாவினுடைய 34வது வசனம், சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 34வது வசனத்திலே அல்லாஹு தாலா ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லித் தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன கஸீரம் மினல் அஹ்பாரி வர் ருஹ்பான் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்திலே தொடர்ச்சியிலே வல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபித்தத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அதாவது அவர்கள் தங்கம் வெள்ளி எல்லாம் சேர்த்து வைப்பார்கள், அதனை அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே சொல்லுகிறார். இந்த வசனம் குறித்து சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் பொழுது, இது திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நபிகளாரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணத்தில் இருந்தோம். அப்பொழுது இந்த வசனம் இறங்கியது. இந்த வசனம் குறித்து மக்களுக்குள் ஒரு கேள்வி, என்ன இதிலே தங்கம் வெள்ளியை சேர்த்து வைப்பதை குறித்து அல்லாஹு தாலா ஒரு கண்டிப்பாக விரும்பத்தகாத செயல் போல சொல்லப்படுகிறதே என்பது போன்று ஒரு பார்வை. ஆனால் இந்த வசனம் யாருடைய விடயத்திலே இறங்கியது என்கின்ற கருத்து குறித்து பல கருத்து வேறுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது அஹ்லுல் கிதாபுகளினுடைய வேதக்காரர்களினுடைய விடயத்தில் இறங்கியது அல்லது முஸ்லிம்களுடைய விடயத்தில் தான் இறங்கியது என்கின்ற பல கருத்து வேறுபாடுகள் உண்டு. எப்படி இருப்பினும் இந்த வசனம் இறங்கிய பொழுது சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நடந்த அந்த விடயத்தை சொல்லும் பொழுது, இந்த வசனத்தின் விடயத்தை ஆழத்தை புரிந்து கொண்டு அந்த நேரத்திலே நபிகளாரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த தங்கம் வெள்ளி பெறுமதியானது, அதனால் சேர்க்கப்படுகிறது. அப்படி என்றால் எந்த விடயத்தை நாம் சேர்க்க வேண்டும், சேர்த்து பேணி பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் அல்லாஹ்வின் தூதரே, அதனை நாங்கள் வைத்துக்கொள்ள முடியுமே என்று நபிகளாரிடம் கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 3 விடயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒன்று லிசானுன் ஜாக்கிர், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாவு. இரண்டாவது வகல்புன் ஷாக்கிர், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். அதே போல் மூன்றாவது ஜௌஜத்துன் முஃமினத்துன் துஈனுஹு அலா ஈமானிஹி, ஒரு மனிதருக்கு தன்னுடைய ஈமானுக்கு உதவியாக அமையக்கூடிய, தன்னுடைய ஈமானியத்தான விடயங்களில் உதவி புரியக்கூடிய, ஒத்துசைந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3ஐயும் சொல்லித் தருகிறார்கள். எனவே எங்களுடைய வாழ்வை பொறுத்தவரையிலே நாங்கள் உண்மையிலே இந்த உலகத்தினுடைய பெருமதிமிக்க பொருள்களாக தங்கம் வெள்ளியை பார்க்கிறோம், எங்களுடைய காலத்திலே பணத்தை பார்க்கிறோம், வேறு சொத்து செல்வங்களை நாம் பார்க்கிறோம், இவையெல்லாம் சேர்த்து வைக்க முற்படுகிறோம். ஆனால் நபிகளார் சொல்லும் பொழுது இந்த 3 விடயங்களையும் அடையாளப்படுத்துகிறார்கள். உண்மையிலே இந்த உலகத்திலே இவை எல்லாமே உலகம் சார்ந்த விடயங்கள் வாய்க்கப்பெற்ற ஒரு மனிதருக்கும் கூட இந்த 3 விடயங்களும் அமைந்து விடுவதில்லை. நாம் இதனை யதார்த்தமாக பார்க்கிறோம். எவ்வளவோ நாளாந்தம் எத்தனையோ விடயங்களை கதைக்க முடிகிறது, அல்லாஹுவை நினைத்து திக்ர் செய்ய முடிவதில்லை. அதற்கான நாவு எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. எவ்வளவோ விடயங்களை நாம் யோசிக்கிறோம், எவ்வளவோ விடயங்களை செய்கிறோம், அல்லாஹுக்கு நன்றியோடு நடப்பதற்கான உள்ளம் எங்களுக்கு வாய்ப்பதில்லை. அதையும் தாண்டி எத்தனையோ மனிதர்கள் இதனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை யோசித்தாலும் கூட அது விளங்கும். ஈமானியத்தான விடயங்களுக்கு ஒத்துசைந்து போகக்கூடிய வாழ்க்கை துணை என்பது எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அது மிகப்பெரியதொரு வரம். எனவேதான் நபிகளார் இந்த அரிதான விடயங்களை இலகுவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே
யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இந்த 3 விடயங்களும் அமைய பெற்றிருக்கிறதோ அவர்கள் இந்த 3 விடயங்களையும் மிகவுமே பேணி பாதுகாத்து, தங்கத்தையும் வெள்ளியையும் இதர சொத்துக்களையும் எப்படி பூட்டி பாதுகாத்து வைத்திருக்கிறோமோ அதனை விட பெருமதியானதாக நாம் இவற்றை பார்க்க வேண்டும். எனக்கு அல்லாஹுக்கு திக்ர் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதா, அதனை பேணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் எனக்கு கிடைத்திருக்கிறதா, அதனை நான் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை துணை எனக்கு என்னுடைய ஈமானுக்கு உதவியாக அமைந்திருக்கிறதா, அதனை நான் பாதுகாக்க வேண்டும். அதிலே கரிசனம் செலுத்த வேண்டும். அந்த விடயத்திலே கண்ணும் கருத்துமாக நான் இருக்க வேண்டும். எனவே இப்படியான விடயங்களை நபிகளார் சொல்லுகிறார்கள். இவை அமைந்தவர்கள் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்டவர்கள். இந்த ரமலானிலே இதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை நாம் பெற்றிருந்தோம். பெரியதொரு பகுதி நம்மை கடந்து விட்டது. இதற்கு பிறகும் ரமலான் சென்ற பிறகும் என்னுடைய ரமலான் திக்ரோடும் சுக்குரோடும் இப்படியான நல்ல விடயங்களுக்கு ஒத்திசைந்து போகக்கூடிய துணையோடும் கழிந்திருக்கும். நோன்பு பிடிப்பதற்கு எழுப்பியிருப்பார்கள். செல்லாத சந்தர்ப்பங்களிலே தொழுகைக்காக எம்மை அனுப்பியிருப்பார்கள். பெருநாள் வருகிறது, எங்களுக்கு ஆடைகள் வாங்க வேண்டும், வட்டிக்கு போய் விழுந்து விடாமல், தேவையில்லாத ஹராத்தை வைத்து அதனை எடுத்து விடாமல், இஸ்ராப் செய்து விடாமல், மார்க்கத்திற்கு உட்பட்ட வகையிலே மார்க்கம் எச்சரித்த எதை தாண்டி விடக்கூடாதோ அந்த ஹத்துக்குள் வரையறைக்குள் நின்று இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். அதற்கு தாண்டி ஆசைப்படாத வாழ்க்கை துணையை நாம் பெற்றிருப்போம். இவையெல்லாம் நாம் அனுபவித்திருப்போம். இப்படியானவர்கள் இருந்தால் அவற்றை பேணி பாதுகாப்போம். அல்லது இவை இல்லை என்றிருந்தால் அவற்றை அடைவதற்கு முயற்சி செய்வோம். இனிமேலாவது இதனை சேர்த்து பேணி பாதுகாக்க முற்படுவோம். அதில் 3வது விடயம்தான் வாழ்க்கை துணை என்பது. அது நாங்கள் தேடக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுடைய ஈமானுக்கு உதவியாக அமையக்கூடிய வாழ்க்கை துணையை தேடுவோம். எங்களுடைய வாழ்க்கை துணையை தேடுகின்ற விடயம் அதுவே ஈமானுக்கு எதிரானதாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை துணை என்பது ஈமானுக்கு ஒரு பொழுதுமே உதவியாக இருக்காது. எனவே ஹராமான விடயங்களிலிருந்து விடுபடுவோம். இந்த 3 விடயங்களையும் பேணி பாதுகாப்போம். அல்லாஹு தஆலா இவற்றின் மூலமாக மறுமையிலே சுவர்க்கத்தை அடைந்த கூட்டத்தில் எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.